வணக்கம் நண்பா, நான் தான் கேட்கறேங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரூம் வந்து வெளியே போகிறாங்க. வெளியே போய் நம்ம அவுட்ரு ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க, நம்ம செக்கின் ஆயிருப்போம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செக்கின் ஆகணும். மழையில நனைஞ்சிட்டு வந்து அது கதையே கந்தலாகி போச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் அவுட் ஆகி வெளியே போய் சுத்த போகிறாங்க. சுற்றிட்டு நிறைய எவ்வளோ இடம் இடத்து பார்க்க போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த போகிற மாதிரி இருக்கு நண்பா. அந்த வீடியோவில் போக போக பார்க்கலாம். வெளியே போயிட்டு ஒன் பை ஒன்னா ஒரு இடமா காலையில் மிஸ் பண்ணாமல் பாருங்க. வெயிட் அண்ட் சி. ஸோ காய்ஸ் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்தாச்சுங்க. நம்ம இங்கே தாங்க ரூம் ஸ்டே எடுத்திருந்தோம். ஸோ அதை விட்டு வெளியே வந்தாச்சு. இன்னும் அப்படியே கிளம்ப வேண்டியதான் நண்பா. போதும்ல தொடச்சது போதும் ஐயா. என்ன நீ தொடச்சாலும் போகும்போது அவ்வளோ மண்ணாக தான் செய்யும். கேட்டலாம் ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. வரலையா? வரல பசலாம் பேக்கில் வானாலே. நான் நண்பர்களை அவனை பார்த்தீங்கன்னா வரணும்னு ஒரு மணி நேரம் சம்திங் ஆகுங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலே ஆகும். ஸோ அதனால் நம்ம மெதுவாக போக வேண்டியதாங்க. ஸோ இப்போ நம்ம ரூம் எக்ஸாக்டாக எங்கே எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே தான் எடுத்துருக்கோம். ஆமா, ஒரு மாதிரிப்பட்ட டிராஃபிக்காக இருக்குது பத்தியா. சார் வந்துட்டே இருக்கிறாங்க. இடம் தான் போனீங்களோ போட்ட மாட்டா அவ்வளோ நேரம் திருப்பிட்டு வருவோம். ஆமாம் நின்று இப்போ இடம் ஒரு கேப்பு கிடச்சி நம்ம அந்த அளவு ஒன்றும் ஓகே. ஸோ நம்ம இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக சொல்லணும்னா கோயம்புத்தூரில் இந்த ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலுக்கு தாங்க போகிறோம். ஸோ அந்த மாலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரிப்பட்ட மாலுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பெரிய மாலுங்க, அந்த மாலு தாங்க போயிட்டுருக்கோம். டிராஃபிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஓட்டதுக்கு ரொம்ப வித்தியாசம். நம்ம ஊரில் ஓட்டிட்டு இங்கே ஓட்ட ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் சறுக்கு புறுக்கும் வராங்க. எங்கே இருக்கவங்களும் இது பழகி இருக்கும். பட் நம்மளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது கொஞ்சம். ஆனால் செட் ஆகிட்டா நமக்கு செட் ஆயிருங்க. இங்கே வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலுக்கு. ஸோ அது பெரிய மாலுங்க. நம்ம இந்த திருவனந்தபுரம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லூலு மால் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட பெரிய மாலுன்னு சொன்னாங்க. சார் அங்கே தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாலை பார்க்கணும். உள்ளே எப்படி இருக்கும் பார்ப்பாங்க. என்ட்ரன்ஸ் பார்த்தாலே தெரியுங்க உள்ளே பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாலை பார்த்துட்டு அந்த வர மாதிரி இருக்குங்க. அடுத்த 2-3 இடத்துக்குலாம் போக வேண்டியிருக்கு நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாலை போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நேற்று என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தாங்க. அந்த கரெக்டாக பொள்ளாச்சி ரூட்லேருந்து நம்ம அந்த கோவையை பார்த்து வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, லைட்டாக தூரல் மட்டும் தான் அவங்க போட்டுச்சு. ஸோ லைட்டாக தானே ஐயா தூரல் போட்டுது, இன்னும் என்னையா வரப்போகுதுன்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். ஒரு அடி அடிச்சுட்டுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஆகிட்டு. ஸோ அதெல்லாம் ஒதுங்கலாம்னு பார்த்தா எங்கேயுமே இடம் இல்லைங்க. மெயின் ரோடு ஒரே ரோடு தான் இருக்குது. அந்த பைபாஸ் ரோடு ஒரே ரோடு தான். லெஃப்ட் சைடில் கடையும் இல்லை, ஒதுங்கிறதுக்கு ஒரு ஒரு இது மரம் கூட இல்லைங்க. அந்த மாதிரி ஆகிட்டு அந்தாலும் அப்படியே சடான்னு வண்டி ஒதுக்கிட்டு கேமரா மட்டும் கவர் பண்ணிட்டு. ஏன்னா ரொம்ப தண்ணிலாம் உள்ளே போயிட்டுங்க. கொஞ்சம் இப்போ ஒரு அரைவாசிக்கிட்ட போயிட்டுங்க தண்ணி. ஒரு அரைவாசி மீன்ஸ் ஒரு 1/2 லிட்டர்லாம் போயிருக்குங்க. அந்த மாதிரி போயிட்டுங்க உள்ள. ரெண்டாவது அதை தண்ணி கவர் வச்சு கவர் பண்ணிவிட்டு அந்தால ஸ்பீடாக எடுத்து வந்துட்டோங்க. ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ரூமுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தாங்க கேமராவை எடுத்து தொடச்சி பார்க்க உள்ளே அவ்வளோ தண்ணியாக வடிதுங்க. ஒன்றுமே பண்ண முடியாத நிலமோட ஆகிட்டேன். அந்தால காய வச்சுட்டு இப்போ அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த தான் நல்லா ஒர்க் ஆகுதுன்பா. அதான் நேற்று டே இப்படி ஆகிட்டுங்க. ஸோ அது நோ மேட்டர். என்னடா ஒழுங்காகவே போயிட்டுருக்க, ஒன்றுமே நடக்கலேன்னு பார்த்தேன். திடீர்னு மழை வந்து சொதப்பிட்டு. அதுதாங்க கதை. கோயம்புத்தூர் நினச்ச மாதிரி இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பக்கம் தெருவுக்குள்ள ஒவ்வொரு கடை இருக்குங்க. வீட்டு அதாவது ரூம் மட்டும் வெளியே வந்தோன்னா மளிகை கடை, அதுக்கு அடுத்த 2 கடையை தாண்டி சாப்பாடு கடை. தெருக்குள்ளே இத்தனையும், அதாவது மெயின் ரோட்டு சைடு இல்லை, தெருக்குள்ளே இருக்குங்க. அவ்வளோ வசதியும் பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ நண்பா, இப்போ நம்ம போகிற மாலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வேறு 2-3 இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் வேறு பிளேஸுக்கு வேறு போண்டிருக்குங்க. இன்னொரு பெரிய, அதாவது நம்ம டெஸ்டினேஷனில் ஒரு பெரிய மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரிவீல் பண்ண நேரம் வந்துட்டோம்பா. என்ன அடுத்த பெரிய டெஸ்டினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஊட்டி தாங்க போகிறோம். ஊட்டியையும் விசிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மெயின் பிக்சரே இருக்குது. இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் ட்ரையல் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. மெயின் பிக்சர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் போகிறோம்பா. ஸோ கொல்லி ஹில்ஸ் தான் நம்ம போகிறோம். கொல்லி ஹில்ஸில் அந்த ஏர்பேண்ட், அதாவது 100 சில்லற ஏர்பேண்ட் இருக்குங்க நண்பா. அந்த ஏர்பேண்டை நோக்கி தான் நம்ம ஒரு பயணம்.
இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கோவை நோக்கி ஒரு பயணத்துல இருக்கோம். இன்னும் அதுக்கப்புறம் தான் நண்பா கொல்லிய நோக்கி போறோம். அதெல்லாம் பக்கெட் லிஸ்ட்ல மெயின் ஏரியா மெயின் டாப் 2 அல்ல 3ல இருக்கு நண்பா அந்த பிளேஸ்லாம். ஏன்னா ஒரு மாரிப்பட்ட ரோடு. நம்மளே இதுவரைக்கும் வீடியோல தான் பார்த்துருப்போம். மேக்ஸிமம் போனவங்களுக்கு தெரியும். பட் சில மக்கள்லாம் அதாவது என்ன மாரி இப்போ வீடியோல தான் பார்த்துருப்போம். ஸோ அத பார்க்கும்போதே அப்படி நமக்கு அப்படியே ஒரு மாரி புல்லரிக்கும். என்னடா ரோடு இப்படியா இருக்கு? இவ்வளோ ஏர் பின் இருக்கா? எப்படிடா போவீங்க மேல? அந்த மாரி இருக்குங்க. ஆனா போணும் நம்ம அந்த ரோட்ல நம்ம வாகனத்த ஓட்டணும். நம்ம ரதத்த அதுல ஓட்டணும். அந்த ஏர் பென்ல. ஓட்டுறோம், பொழிக்கிறோம். நம்ம எந்த ஸ்பாட்ல போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிரவுடா இருக்கிறத பார்த்தாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க. கோயம்புத்தூர்ல காந்தி ஸ்ட்ரீட்ல தாங்க போயிட்டுருக்கோம். காந்தி ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கோம் நண்பா. ஸோ காந்தி ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அதனால தாங்க நான் போயிட்டுருக்கோம். ஏகப்பட்ட கடை இருக்குங்க. காந்தி ஸ்ட்ரீட்டும் ஒரே கிரவுடாவே தான் இருக்கு. எப்பவும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு எனக்கு. போறாங்க போங்க 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 ப்ரோ போங்க ப்ரோ. ஸோ நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது நண்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வண்டி ஓட்டுறோம் பார்த்தீங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாளா நான் ஓட்டிட்டு இருக்கேன் நண்பா. எனக்கு என்ன தெரியுது தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பிரேக் பேடுங்கிறது சீக்கிரம் மாத்த மாட்டோம். அப்படிதானங்க. பிரேக் பேட் வாங்கி போட்டா இத்தனை கிலோமீட்டருக்குன்னு ஒரு இது இருக்குங்க. ஸோ ஒரு வரைமுறை இருக்கு. அந்த கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் மாத்துவோம். ஆனா கோயம்புத்தூர்ல நீங்க ஓட்டுனீங்கன்னா, சடா புடான்னு பிரேக் அடிக்க வேண்டியதா இருக்குங்க ஒரு இதுக்கும். ஏன்னா டக்குன்னு உள்ள வராய்ங்க, வெளிய போறாய்ங்க. உள்ள வராய்ங்க, வெளிய போறாய்ங்க. அதனாலேயே கண்டிப்பா பிரேக் அடிச்சு அடிச்சு பூண்டியதுக்கு பிரேக் பேடும் தேயுது நண்பா. அதனால மோஸ்ட்லி எனக்கு இதுதாங்க தெரிய வந்துச்சு. கோயம்புத்தூர்ல ஓட்டுனீங்கன்னா பிரேக் பேடுக்கு அடிக்கடி மாத்த வேண்டியிருக்குங்க. புடிச்சு புடிச்சானு ஓட்டுவோம். ஸோ அதான் அடிக்கடி மாத்த வேண்டியிருக்கு. ஆனா பரவாயில்லங்க. இங்க டிரைவிங்லாம் பண்ணீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்க டிரைவிங் பண்ணி நீங்க லடாக்லாம் போறதா இங்க நீங்க மேக்ஸிமம் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு டிரைவிங்லயும் ஜம்முன்னு இது பண்ணியிருக்காய்ங்க. ரோடு நல்லா இருக்கு. டக்குன்னு பீப்புள் வருவாங்க, போவாங்க. வருவாங்க, போவாங்க. அந்த மாரி இங்க பிரேக் அடிக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஜம்முன்னு கிடைக்கும். ஆ வந்துட்டோமோ! ஆமாங்க. நான் லெஃப்ட்ல தெரியுது பாருங்க. பெரிய மால். அதாவது வீடியோல தெரியுமான்னு தெரியல. நாங்க உள்ள போயிட்டு காணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மழையும் வந்தாச்சு. ஸோ புரூக்ஃபீல்ட்ஸ் மால் வந்தாச்சு. இதுதாங்க புரூக்ஃபீல்ட்ஸ் மால் என்ட்ரன்ஸ். இதாங்க என்ட்ரன்ஸு. நம்ம என்ட்ரன்ஸ் எப்படி குடுத்துருக்காய்ங்க பார்த்தீங்கன்னா, நேரா போனா அந்த டொக்குன்னு அந்த பட்டன அமுக்கணுங்க. மேலேருந்து டக்குன்னு வரும். அத எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு உள்ள போயிட்டே இருக்கணும். அதான் கத. அதுதாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட். அதாவது வெஹிக்கிளுக்கு. வந்துட்டோம். அமுக்கிட்டாப்புல, "அண்ணா வந்துட்டுங்க." அத அப்படியே எடுத்துட்டு கையில கொண்டு அந்தாண்ட போ வேண்டியது. மேல டாப் ஓப்பன் ஆயிரும். அதாவது மேல அந்த பேரிகார்டு ஓப்பன் ஆயிரும். அதான் கத. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைமுக்கு தாங்க அமௌண்ட்டாம். ஐயோ! மழை வருது, மழை வருது. அப்புறம் உள்ள சாடிரும். உள்ள போய் நான் லெஃப்ட் போறேன் பாருங்க. இதாங்க பைக், 2 வீலர் போகக்கூடிய இடம். ஸோ நண்பா நம்ம வெஹிக்கிள் இப்போ புரூக்ஃபீல்ட்ஸ் மாலுக்குள்ள இறங்கிட்டு, அதுக்காகவே லைட்டு போடுவோம். லைட்டு பவரே இல்லையா? ஸோ நண்பா உள்ள வந்துட்டோங்க. எவ்வளோ கார் இருக்கு பாருங்க இங்க. ஏ அப்பா! எவ்வளோ கார், எவ்வளோ பைக்கு. தேங்க் யூ. எவ்வளோ கார், எவ்வளோ பைக் இருக்கு பாருங்க. இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ட போகும்போது குடுக்கணுங்க. அதான் கதை. நண்பா கையில வச்சுக்க. உள்ள போறாப்புல. இது கார் செக்ஷன். ஆமாங்க. இது கார் செக்ஷனு. இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா, பைக் செக்ஷனும் உள்ள இருக்கு. ஸோ போங்க போங்க ப்ரோ போங்க. நம்ம அவ்வளோ அவசரமா போய் டீ அடிக்க போறதில்ல. ஸோ ஆ அப்படி போலாமா? சரி நம்ம ரூட்லயே போவோம். எங்க லெஃப்ட்? லெஃப்ட் இடம் தெரியுது. அப்போ கார் பார்க்கிங் வசதியா பாருங்க. எவ்வளோ பைக்கு, எவ்வளோ காருங்க. ஓ மை காட்! ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே சார், ஓகே சார். ஸோ இதில் தாங்க நம்ம பைக் பார்க்கணும். ஓகேங்க. பைக்கை பார்க் பண்ணியாச்சு. சரி ஓகே. பைக் பார்க் பண்ணியாச்சுங்கன்னு உள்ளே தாங்க போகணும். பார்க்கிங்க பாருங்க. ஒரு மாறுபட்ட பைக்கு, கார்களாக நிற்கிங்க. அதாவது டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாட்டு 1:00 ஆகுது நண்பா. 1:00னா மத்தியானங்க.
அப்போவுமே எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். வண்டியில் ஃபேன் ஓடுது, ஓடட்டு பட்டா ஓடுது. ஓகே நண்பா, இன்னும் மாலுக்குள்ளே போயிட்டு 2-3 இடத்த விசிட் பண்ணிவிட்டு முடிஞ்சாலும் அங்கே உள்ளே போய் நான் உங்களுக்கு இப்போ காணிக்கிறேன் நண்பா. நண்பா நம்ம ப்ரூஃபிக்ஸ் மாலுக்குள்ளே தான் அங்கே இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் பேக்கில். ஆண்டவரா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குங்க. பேக்கில் சுற்றி காணிக்கிறேன் பாருங்கள். இங்கேயும் பாருங்க நண்பா, ரொம்ப பெரிய மாலுங்க உள்ள. இன்னும் மேலே எத்தனை ஃப்ளோர் இருக்குது, ஃப்ளோர் இல்லைங்க, எவ்வளோ கடை இருக்குங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வாங்கணும் தான் தோணும், பட் வாங்க முடியாதுங்க. எல்லாமே ரேட்டு கொஞ்சம் இந்த மால் சைஸுக்கு தாங்க இருக்கும். ஸோ பங்கமாக இருக்குங்க இந்த மாலு. முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த ப்ரூக்ஸ் மாலை விசிட் பண்ணி பாருங்கள், பக்காவாக இருக்குது. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க இங்கே வந்தீங்கன்னா. தென்பானு வெளியே போயிட்டு அவுட்டரில் போய்ட்டு உங்களுக்கு காணிக்க நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்தாச்சு. நம்ம பர்ச்சேசிங்லாம் கொஞ்சம் முடிஞ்சாச்சுங்க. ஃபுட்டையும் சாப்பிட்டாச்சு, பர்ச்சேசிங் முடிஞ்சு இன்னும் போகும்போது பார்க்கலாம் நண்பா. நம்ம பைக்கு கிட்ட வந்தாச்சுங்க. பைக் எங்கே இருக்கு அண்ணா இருக்கு, வாங்கடா நீங்களும். பைக் கிட்ட வந்தாச்சுங்க. பைக் எடுத்துட்டு நம்மன்னு போக முடியாதாங்க. வந்தாச்சு, நிறைய இடத்த பார்த்தா. ஐயோ பேக்கில் என்னங்க தட்டுது? மொபைலா? மொபைல் பேக் பாக்கெட் இருந்துருக்கு. ஸோ நம்ம வந்தாச்சு, பைக் எடுத்தாச்சுன்னு போக வேண்டியதாங்க. ஸோ ப்ரூக் வில்ஸ் மால் பார்த்தீங்கன்னா பங்கமாக பார்த்தாச்சு. ஏகப்பட்ட பொருள். ஐயோ தங்கமேலே இழுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்போ என்னென்ன அர்த்தம்னா ஏதாவது குடிக்க தாங்கன்னு கேட்குறாப்புல. போகும்போது ஏதாவது ஊற்றணுங்க குடிக்கிறதுக்கு. சாரி, குடிக்க வாங்கி கொடுக்கணுங்க நம்ம தங்கமேலுக்கு. எனக்கு தான் ஸ்டார்ட் ஆகல இவ்வளோ நேரம். எனக்கு தான் ப்ரோ ஸ்டார்ட் ஆகலாம். என்ன ப்ரோ நான் பண்ணுறது? நம்ம தங்கமயில் ஸ்டார்ட் ஆகுடான்னு சொன்னா சடான்னு ஸ்டார்ட் ஆகிட்டாப்புல. சும்மா கிடையாதுங்க, நினைக்க மாதிரி கிடையாது. ஸோ அங்கே தாங்க டிக்கெட்டை கொடுத்துட்டு போகணும். இப்போ நண்பா பார்த்தீங்கன்னா ப்ரூக் ஃபீல்ட்ஸில் நம்ம போயிட்டு வெளியே வந்துட்டோங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே ஃபில் பண்ண போகிறோங்க. ஃபியூலை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த நம்ம போகிற டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா அதுதாங்க நம்ம கோயம்புத்தூர்ல மெயினாக பார்க்க நினச்சிட்டே இருந்த ஒரு பிளேஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் பிளேஸாக தாங்க ஆதி யோகா தாங்க போகிறோம். ஈசா யோகா தான் நம்ம போகிறோங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அந்த மெயின் ஸ்பாட்டை பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ நம்ம இங்கே திரும்பிட்டு ஃபியூலை போட்டுட்டு இன்னும் போகும்போது நான் உங்களுக்கு மீதியை கண்டினியூ பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியாங்க. அது அந்த இடத்த பார்க்கறதுக்காண்டி தாங்க நான் அந்த கோயம்புத்தூர் மெயினாக வர சொன்னது காரணமே அதான். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈசா யோகா தாங்க போகிறோம். ஸோ ஈசா யோகாவில் சிவன் ஸ்டாச்சுவை நம்ம பார்க்க வரணும் நண்பா. அந்த சிவன் ஸ்டாச்சுவில் போய் ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்தே அவனுங்க பக்கெட் லிஸ்ட்டாக அதான் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குங்க. ரொம்ப அது ஒரு ஆசை, நாங்கள் போகணும். அதான் போய்ட்டு நம்ம கரெக்டாக கோயம்புத்தூர் கொஞ்சம் மேலே ஏறி வரும்போது ஏன்னா கவுண்டம்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அதுலேருந்து நம்ம அந்த ரூட்டை பிடிச்சி அப்படியே மேப்பில் காணிக்குது. ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கோங்க நம்ம ஈசா யோகாவுக்கு. ஸோ இங்கேருந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்போ மட்டும் 27 கிலோமீட்டர் மேப்பில் காணிக்குதுங்க. ஸோ நண்பா கிட்ட வந்துட்டாங்க. இன்னொரு 7 கிலோமீட்டர் தான் பேலன்ஸ் இருக்குது. நம்ம நினச்சது ஒன்று நடக்குது ஒன்று தானே. நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போகலான்னு ஒரு இதில் கெஸ் பண்ணி போகிறோமோ அங்கே நடக்குது ஒன்று, நினச்சது ஒன்றா தாங்க இருக்கும். ஏன்னா மேலே பாருங்க எப்படி ஆகிட்டு வருவோம், துளிலாம் போடுதுங்க. நேற்று அதாவது நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகும் போது அப்படி தான் ஆச்சு, சொதப்பிட்டு. மறுபடியும் பார்த்தீங்களா இப்போ ஒரு பிளான் பண்ணி போகலாம் பார்த்து இப்போவும் சொதப்புதுங்க. மழை பெஞ்சாலே நல்லதுதாங்க, மழை பெய்யுறது ரொம்ப நல்லது தான். பட் இருந்தாலும் இப்போ ஏன் இது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு நாங்கள் போன ரிட்டர்ன் மாதிரி ஒரு போயிடலாமே. இது கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தாங்க பேலன்ஸ் இருக்குது. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லதை விட பங்கமாக இருக்குங்க. இப்போ நம்ம நரசிபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா தாண்டி தாங்க போயிட்டு இருக்கோம். பக்கத்தில் ரீச் ஆகிட்டாங்க. கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான் இங்கே இருக்குது நம்ம டெஸ்டினேஷன் பக்கத்தில். ஐயோ ஆனால் இப்போ இங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன கணக்கில் தெரியும் தெரில. பட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிராக இருக்குங்க. நல்லா குளிர்னு சொல்லதை விட மழை கட்டம்னு நினைக்கிறேன், மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தாங்க ரொம்ப ஜில்னஸாகவும் இருக்குது. சுற்றி பேக்ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தாங்க. ஊட்டி மலையா எந்த மலைன்னு தெரிலங்க, ஃபுல்லாக மழையாக தான் தெரியுது. அதேமாதிரி கிளைமேட்டும் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துளி போடுதுங்க, துளி போடுது. என்ன பண்ணுறதுனே தெரில. பேக்கப்புக்கு ஒன்றும் கொண்டு வரலங்க அதை கவர் பண்ணுற மாதிரி கேமராவை. அது நமக்கு தெரிஞ்சது தானே. சைடில் கரண்டா ஆமாங்க, சைடில் இந்த டாப்பில் ஆமாங்க, சைடில் கரண்டாக வச்சுருக்காங்க. யானை வராமல் இருக்கிறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேங்க மேபி.
சைடு பில்டிங்லாம் பங்கமா இருக்குங்க. என்ன ஜம்முன்னு கட்டியிருக்காங்க. என்ன பில்டிங் தெரியல. ஸோ நல்லா இருக்குங்க பில்டிங்லாம். இன்னும் எக்ஸாக்டா 1.3 கிலோமீட்டர் தான். 1.3 கிலோமீட்டர் தான். ஸோ உள்ளே போய் பார்க்கணுங்க. நம்ம அந்த பிளேஸ் எப்படி இருக்குங்கிறதான் மெயினாக பார்க்கணும். அதனால தான் கோயம்புத்தூர் இங்கே வந்ததுக்கே ஒரு விஷயம்னா இதை பார்க்கணும். கோயம்புத்தூர் வர வந்துட்டு இங்கே பார்க்காம கூட நல்லாவாங்க இருக்கும். அதனால யாரும் இந்த வீடியோ பார்த்து கோயம்புத்தூர் வந்தாலுமே ஒரு 20 கிலோமீட்டர் தான், யோசிக்காமல் வந்துருங்க. ஊட்டி போனால் 2 மணி நேரம் ட்ராவல், இல்லாட்டி 1.5 மணி நேரம் ட்ராவல். லைட்டாக வந்து விசிட் பண்ணிட்டு போயிருங்க. பார்த்தா நல்லா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்த யாராவது கேட்டால் கூட அங்கே போயிருக்கேன்னு கேட்டால் கூட ஆமாம் சார் நான் போயிருக்கேன் சார்னா சொல்லி முடிஞ்சு கதை முடிஞ்சு. புரியுங்களா? இன்னும் வந்தாச்சு. இங்கே இன்னும் மீட்டர் கணக்கில் தாங்க இருக்குது டிஸ்டன்ஸ். சரி, பிளேஸுக்கு நம்ம ரீச் ஆகி டெஸ்டினேஷன் ரீச் ஆகியாச்சு. ஸோ இதில் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது, எப்படி போகணுங்கிறது தான் ஒரு டாஸ்கே. மேக்ஸிமம் எந்த இடத்துக்கு போனாலுமே சீக்கிரம் அந்த லொக்கேஷன் பார்த்து நம்ம போயிடலாங்க. போனதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு தான் நம்ம யோசிப்போம். எங்கடா போகணும், இப்படியா அப்படியா, என்னடா வசனமே புரியலையடா அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா காரும் போதுங்க. அன்னைக்கு நிறைய பேர் போகிறாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் தானே. இவ்வளோ பேர் இடத்துல தனியாக எங்கே உண்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? கோயம்புத்தூர்ல இருக்கு, எங்கேயோ இருக்குங்க. வரும்போதெல்லாம் அந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் நிறைய இடமும் அப்படி எல்லா இடமும் அப்படி தாங்க இருக்குது. என்னென்னா வீடே இருக்காது அந்த மாதிரி. எப்படிங்க எலிஃபேண்ட்டுக்கு நடமாட்டமாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. என்ன மழை துளி போட்டாச்சுன்பா. எப்போனா நம்ம ஒரு பிளேஸுக்கு ரீச் ஆகிறோமோ அதுக்கு முன்னாடி தாங்க சரி பண்ணுது இந்த மழை. சரி இல்லையே பாஸ். எங்க ரைட்டில் தான் சம்பவம், லெஃப்டில் தான் பார்க்கிங் நினைக்கிறேன். பார்க்கிங் தானே? இல்லையோ, ஆமாங்க ரைட்டில் இருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ். ஓஹோ நானா, இதுதான்ப்பா பிளேஸு. வந்தாச்சுப்பா. என்ட்ரன்ஸே பங்கமாக இருக்கு. எப்படி இருக்கு பாருப்போ என்ட்ரன்ஸை பாரு, எப்படி இருக்கு, பங்கமாக இருக்கு. பார்க்கிங் எங்க? பார்க்கிங் எப்படி தான் போகணும் நினைக்கிறேன். பார்க்கிங் ஆட்டோ ஸ்டாண்ட். ஓகேண்ணே, ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆட்டோ ஸ்டாண்டு ஓட்டியும். ஓகே, பேக்கில் வாங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு லெஃப்ட் அண்ணா இருக்கு. இப்போ இங்கே டிக்கெட் எவ்வளோன்னு தெரியலையே. ரைட். நம்ம ஸ்டாப் ஆயிரும் வரணும்னே. ஸ்டாப் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பார்க்கிங்லாம் உங்களுக்கு ஃப்ரீங்க. நமக்கு இங்கே உள்ளவே நடந்தா வரணும். ஆனால் வேதனையாக இருக்குங்க. எங்கே போனாலும் நடந்து வர கதை ஒன்றும் இதாக மட்டுங்க. எங்கள் பக்கத்தில் எதுவுமே இருந்த மாதிரி இல்லை, எல்லாமே லாங்காக தாங்க இருக்குது. ரைட்டில் கூப்பிட்றாரு. வண்டி எங்கோட தான் சேஃபு. ஆ, ஜிபே பண்ணலாமா? ஜிபே கிடையாது. ஓஹோ, சேஞ்ச் இருக்கா 10 ரூபா? சரிங்க, ஆமாம் தருவோம். ஆமாம் 2 வண்டி. சவட்டும் வாங்கிடுங்க, தருவார். 20 ரூபா சேஞ்ச் இருக்குங்களா? சேஞ்ச் 20 ரூபா இருக்கா? ஜிபே கிடையாதான். பைசா சேஞ்ச் வச்சிருக்கியா கையில? அதை கொண்டு இருந்துக்கல 20 ரூபா. ப்ரோனாங்க. ஸோ பைக் பாருங்க, ஒரு வண்டிக்கு 10 ரூபா, 2 வண்டி 20. மூடணுமா? ப்ரோ டைம் அப்படிலாம் கிடையாதுல்ல? ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே ப்ரோ. 2 வண்டி ஏத்தனா எத்தனைடான போயிட்டு விடாலும் பரவாயில்ல நமக்கு. இது மாதிரி அந்த மாடுக்குள்ள கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. ஆமா, பைக் பார்க்கிங் பார்த்தா நமக்கு உள்ள ஏக்கரங்கள இடம் இருக்கு. எங்கயா விடுறது? எங்க ஈசாகங்கள இருக்கு. அண்ணா நேரம் தெரியுது பாரு. கடவுளே, என்ன பாரு. ஓ மை காட். அப்ப அது ரைட்ல இருக்குது இல்லையா? என்ன கொஞ்ச நேரத்துல பல்ப் ஆயிடும் நமக்கு. சாதா ஏ அப்போ என்னங்க இது இப்படி இருக்கு? வீடியோ தெரியுதுன்னு தெரியல, நேச்சுரலா பக்காவா இருக்கு. இதுதாங்க டெஸ்டினேஷன். இந்த கையில வச்சுக்க,
நான் மிஸ் ஆயிடாம வண்டி கொண்டு விட மாட்டான். வர போகும்போது எல்லாம் நடந்தா போகணும். அம்மாடி பைக் விட்டு ஃப்ரெண்ட்ல நம்ம ஃபேஸ் பார்ப்போம், ஃப்ரெண்ட்லேயே பார்க்கலாம். என்ன ஹைட்டா இருக்கு வரல சல்லே, எப்படி இருக்கு பாருங்க சல்லே. மாட்டு வண்டிலாம் இருக்கு பாரு, பங்கம் பங்கம். டீ கடை எல்லாமே இருக்கும்க்கா. ஆமா டீ கடை. ஐயோ, நவீன வசதிகள் அது அனைத்தும் இருக்கிறது. அதிநவீன வசதிகள் ஐயா. பிளேஸ் ஏக்கரங்களா இடம் இருக்கு. எப்படி இருக்கு ஒரு பிளேஸ் ஜம்முனு. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்டா? சரி ஓகே ப்ரோ, ஓகே. ஏன் சொல்லுவேன் தொழிகி. ஓகே ப்ரோ. ஸ்ட்ரெயிட்டுன்னு உள்ளே 5 கிலோமீட்டர் வந்தாச்சல. ஓ, பைக் அங்க விட்டு அதான் என்ட்ரன்ஸோ. அதுல இருந்து அப்படியே ஃபார்வர்ட்ல இருந்து அண்ணா இருக்காரு. அக்கா பங்கம் பக்கம் இந்த பிளேஸ் தான் பங்கம். கோயம்புத்தூர் ப்ரோ, யாரா இருந்தாலும் பாக்குறீங்க, வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் ஓகே தான் ப்ரோ. கோயம்புத்தூர் வந்துட்டு இந்த ஏரியாவை மிஸ் பண்ணிடுறாங்க. நான் ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ்ல காணிக்கிறேன் ப்ரோ, அந்த வீடியோவை பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க இந்த பிளேஸ் எல்லாம். சொன்ன மாதிரியே ஈவினிங் டைம்ல வாங்க. அப்போ இந்த மாதிரி டைம்ல மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆச்சுங்க. ஸோ இன்னும் லைட் இன்னும் இருட்டு லைட்டிங்லாம் ஓடும். இங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேண்டியதாங்க. ஏன்னா 8 மணி வரை தான் ஓப்பனில் இருக்கும், 8 மணிக்கு வரும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே ரிலாக்ஸாக இருக்குங்க. காற்றும் அடிக்கும், லைட்டிங்கு சூப்பராக இருக்குங்க பிளேஸ்லாம். பேக்ரவுண்டு பார்த்தாலுமே ஃபுல்லாக ஒரே தென்னந்தோப்பாக தாங்க இருக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன் தான். மலையில ஆமா 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 ஃபால்ஸ், ரெயின் ஃபால்ஸ் அப்படிதானது. ஓஹோ, ரெயின் ஃபால்ஸ்லாம் வருது பாருங்க அண்ணா, வீடியோ தெரியாது. ஆமா ஜம்முன்னு இருக்கு. இது என்ன இது ஒவ்வொரு ஷாப்பா இருக்குமோ, ஒன்னா இருக்கலாம், ஒவ்வொரு கடையா இருக்குமோ. ஓஹோ, பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டா பண்ணிருக்காங்க பத்தியா. என்ன கான்செப்ட்னா வண்டி அது வேற நம்ம பண்ணாங்க. ஆசைப்பட்ட விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணதுல தப்பே இல்லை. ஓகே, பைக் பார்க் பண்ணியாச்சு. இன்னும் நேரம் உள்ள போண்டேதாங்க. ஐயோ ஐயோ, எக்ஸைட்மெண்டா இருக்குதுங்க. ஓகே நம்ம நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். நடந்து போகணுங்க. இங்கேருந்து கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நான் பாதியில காணிக்கிறேன். நண்பா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோங்க. பக்காவாக இருக்குங்க, உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் உங்களுக்கு தெரியுங்க, நம்ம ஈஷாக்கில் தாங்க இருக்கோம். ஆதி சிவன் ஸ்டாச்சு ஃப்ரண்டில் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் எப்படின்னு தெரில, பட் பயங்கரமாக இருக்குன்னு நண்பா, சொல்கிற வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க பார்க்குறதுக்கு, லைவாக பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பெரிய ஸ்டாச்சுலாம் பார்த்ததே இல்லைங்க லைஃப்பில். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நம்ம சிவன் ஸ்டாச்சுவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவரும் எனக்கு நல்லா பிடிக்குங்க. ஸோ அவர் வேற லெவலுங்க. அதனால அவர் ஸ்டாச்சு நேருக்கு நேர் பார்க்கும்போது ஒரு தனி ஃபீலாக தான் நண்பா இருக்கு. பங்கம் நண்பா, பங்கம். இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிருங்க, முடிஞ்ச வரைக்கும் பாருங்க நண்பா. நிறைய வீடியோல பார்த்துட்டு நம்ம அந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத வீடியோல தாங்க பார்த்துருக்கோம். நேரம் லைவா பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோல பார்க்கும்போது ரொம்ப தெரியாது, ஃபர்ஸ்ட் லைவா பார்க்கும்போது பயங்கரமான ஃபீலுங்க. நம்ம பக்கத்துல பேசு நண்பா. ஓஹோ, அப்படியே ஒரு புவியிருப்பு இசைன்னு இழுக்க மாதிரி இழுத்துட்டு போகுதுங்க. இந்த மாதிரி இருக்கு. பயங்கரமான நேச்சுரல் பிளேஸுக்கு சென்டர்ல இவ்வளவு பெரிய சிவபெருமான், சிவன், காட் ஆஃப் த வேர்ல்டுங்க. ஓகே நண்பா, நம்ம ஃபைனலாக இப்போ நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இங்கே நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து அப்படிங்கிறத. ஓகே நண்பா, இன்னும் போகும்போது விளாக கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் நெக்ஸ்ட் போக பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம கிளம்பிட்டோங்க. நம்ம ஈசாயக்காவை விட்டு போக போகிறோம், விடை பெற போகிறோங்க. ஸோ ஓகே, கிளம்ப வேண்டியதாங்க. போகுது இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு மனசே வரலைங்க. காத்தடி அப்படி இருக்குங்க. இருந்தால் இங்கேயே இருந்துடலான்னு தான் தோணுது. பட் பெய்தாங்க, அவனு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் இருந்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதாங்க. ஆனால் நாங்கள் இப்போ மணி 6:30 மேலே ஆகுதுங்க. நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. வாட் என்ன? ஓகே, ஸ்டே தேர். ஓகே காய்ஸ், இப்போ நான் போயிட்டு நம்ம போகும்போது பாதி கண்டினியூ பண்ணுறேன். போக இருட்டி இருந்தாங்கன்னு நினைக்கணும், ஒன்றுமே தெரியாதுங்க. முடிஞ்சா பிளாக்ஸை கண்டினியூ பண்ணுறேங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நண்பா. வந்ததுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி நண்பா. அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு. உண்மையிலே ஸோ லக்கிங்கண்ணா இந்த ஏரியா வந்தனால. ஸோ அதனால் ஓகே நண்பா, நானும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு தட்டி வைங்க. ஏன்னா உடனுக்குடன் அடிக்கடி நம்ம மோட்டோ விளாக் சம்மந்தமாகவும் இருக்கட்டும், அந்த பிளேஸை நம்ம ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸாகவே விசிட் பண்ணதாகவும் இருக்கட்டும், எல்லா வீடியோவும் தரமாக வருங்க. ஸோ அதனால் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ போகிறோங்க. அது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி வர வீடியோக்கெல்லாம் இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்குங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் கோயம்புத்தூர் தாண்டி ஊட்டி போக வேண்டியிருக்கு. இன்னும் மெயின் ஐட்டமே ஒன்று இருக்குங்க, அந்த இடத்துக்குலாம் போக வேண்டியிருக்கு நண்பா. இன்னும் வர வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க நண்பா. நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இன்னும் அட்வென்ச்சர் இனி தான் இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட், அதாவது கால் வச்சுருக்கோம் அந்த பகுதியில். இன்னும் போக போக தாங்க அட்வென்ச்சரே இருக்குது. ஓகே நண்பா, இன்னும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நான் KK ரைடருங்க. மீண்டும் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.